ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா ஒரு ஃபோன்னால் ஒரு டோட்டல் குடும்பமே இப்போ இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏது அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா ஒரு ஐஃபோன் வேணும்னு சொல்லி ஒரு மகன் என்ன பண்ணியிருக்கா, தன் தந்தையிட்ட வந்து கேட்டிருக்கான். அவரால் முடியாத பட்சத்தில் இப்போ இல்லைப்பா நான் பிறகு வாங்கி கொடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனால் எனக்கு இல்லை, எனக்கு அது ஐஃபோன் வேணும்னு சொல்லி மலை மேலேருந்து குதிச்சிட்டான். ஸோ மலை மேலேருந்து குதித்தோடனே தகப்பன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணுமேன்னு சொல்லி அவரும் குதிச்சிட்டார். ஐயையோ, என் வீட்டுக்காரும் என் பிள்ளையும் குதிச்சிட்டாங்களே, காப்பாற்றுமேன்னு சொல்லி தாயும் குதிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஐஃபோன்னால் டோட்டல் ஃபேமிலியும் அந்த அந்த இதில் விழுந்து இப்போ அவங்க உலகத்தில் உயிரோடையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன அந்த ஒரு ஃபோனுக்காக தன் உயிரையும் கூட அந்த உலகத்தில் விடுவாங்களாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது என்னங்க அந்த ஃபோனு? அது மட்டும் இல்லை, இப்போ பச்சை பச்சை குழந்தைகள் முதற்கொண்டு ஃபோனை கொடுத்து வளர்க்குறாங்கங்க. நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு குழந்த பிறந்திருக்கு. அவன் பையன் பாய் பேபி தான். பட் இருந்தாலும் அவனுக்கு நான் என்னோட இந்த ஏஜுக்கு நான் சொல்கிறேங்க, ஃபோனு கொடுத்தே நான் வளர்க்கலைங்க. அதுக்கு பதிலாக அவனுக்கு தாலாட்டுக்குனாலும் நான் ஃபோனில் பாட்டு வைக்கவே இல்லை. நானே தாலாட்டு பாடினேன். நல்லா இருக்கோ இல்லையோ, நானே தாலாட்டு பாடி அவனுக்கு ஃபோனுன்னா என்னன்னே கூட தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபோன் அப்படிங்கிறது இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு அதிகமாகவே தேவைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பெரியவங்க தான் வச்சுருந்துருப்பாங்க. 1-2 குழந்தைங்க ஃபோன் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பிறந்துட்டாலே அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் பண்ணுறது ஃபோனாக தான் இருக்குது. ஸோ ஃபோன் அதிகமாக கொடுக்கும்போது பிள்ளைங்களுடைய சிந்திப்பு திறன், பேசுகிற திறன் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுதுங்க. ஸோ ஒரு ஃபோன் வந்து ஒரு குழந்தையுடைய அந்த யோசிப்பு திறன்லேருந்து அந்த பிள்ளையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் முடக்கி அந்த பிள்ளைய ஒன்றுமே செயலிழந்த பொம்மையாக மாற்றிடுது. ஸோ தயவு செஞ்சு ஃபோனை கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஐஃபோன் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு மோகம் எல்லாமே வச்சு அது அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிடாதீங்க. ஒரு ஃபோன் தேவைப்படுதா? ஸோ ஏதோ ஒரு ஃபோனு ஸோ நம்மளுடைய வசதிக்கும் நம்முடைய என்ன சூழ்நிலை இருக்கோன்னு பார்த்துட்டு நம்ம பெற்றவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ உனக்கு ஃபோன் வேணும் அதை ஃபோன் வச்சு ஒரு யூஸுமே கிடையாதுங்க. இருக்குன்னா தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ அதுவே ஒரு லைஃப் கிடையாது நம்மளுக்கு. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை நல்லாவே சந்தோஷமாகவே வாழணும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் தெளிவாக போனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்துக்கோங்க. என்னோட ஒப்பீனியனுங்க. சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஃபோனால் ஒரு குடும்பம் போயிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ தப்பாக பேசுகிறதா மன்னிச்சிருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.